தினமும் நள்ளிரவு 12:12க்கு தினேஷுக்கு வரும் ஒரு கால். அந்த குரல் சொல்லும் ஒரே வார்த்தை, "நான் இன்னும் இங்கேதான் இருக்கேன்." கதை ஆரம்பம். அவன் பெயர் தினேஷ். அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பவன். நாள் முழுக்க ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் அவனோட பழக்கம். ஒரு நாள் இரவு சரியா மணி 12:12 இருக்கும். ஃபோன் ரிங் ஆகுது. அன்னோன் நம்பர்னு வருது. அட்டன் பண்ணா அப்போ சைடில் இருந்து ஒரு மெலிந்த குரல், "நீ என்னை மறந்துட்டியா?" தினமும் அதே நேரம். முதல்ல பிராங்க் கால்னு அவன் நினச்சான். நம்பரை பிளாக் பண்ணான். ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் 12:12க்கு இன்னொரு புது நம்பர்லேருந்து கால் வருது. அதே குரல் தான். "நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண என்னை விட்டு போக மாட்டேன்னு." அவனுக்கு பயம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அந்த வாய்ஸ் கேட்டதும் அவனோட உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குரல் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வாய்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் அவள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டா. உண்மை தெரிஞ்ச தருணம். அந்த நம்பரை ட்ரூ காலரில் அவன் செக் பண்ணி பார்த்தபோது தினேஷ் ஓல்டு நம்பர் அப்படின்னு வந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ண நம்பர். அதே நம்பரில் இருந்து தான் அவனுக்கு கால் வருது. கடைசியாக கால் வந்தப்போ அவள் சொன்னது, "நீ ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்ட, ஆனால் என்ன சேஞ்ச் பண்ண முடியல." அந்த நாளுக்கு பிறகு 12:12க்கு ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகுது. ஆனால் ஸ்க்ரீனில் நம்பர் டிஸ்ப்ளே ஆகலை. சில குரல்கள் மரணத்தையும் தாண்டி நம்மை தேடி வருது.